Welcome to Kaniyasam. This session is Windows Server 2012 Administration. Okay, so அந்த பார்ட்டில் நம்ம இன்ஸ்டலேஷன் பற்றி பேசிக் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் சர்வர் 2012 அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, அதில் இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? விண்டோஸ் சர்வர் 2012க்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்னா ப்ராசஸர் வந்து 1.4 GHz மினிமம் ரெக்குயர்மெண்ட். பட் மைக்ரோசாஃப்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 2 GHz ஃபாஸ்டர். ஓகேங்களா? மெமரி வந்து 512 MB ரேம். பட் மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டட் 2 GB ரேம் ஆர் கிரேட்டர். ஓகே, அவைலபிள் டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 32 GB இஸ் பெட்டர். பட் மைக்ரோசாஃப்ட் ரெக்கமெண்டட் ஃபார் 40 GB ஆர் கிரேட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபிசிக்கல் மிஷின் இன்ஸ்டாலேஷன் பண்ணாமல் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், நான் ஒரு விர்ச்சுவல் மிஷினில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் மிஷின் வச்சுன்னா நம்ம பண்ணலாம். பட் ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, டெஸ்டிங் எல்லாமே விர்ச்சுவல் மிஷின் தான் இப்போ யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ விண்டோஸ் சர்வர் 2012 நீங்கள் வந்து எவாலுவேஷன் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 180 days, ஓகே, 6 months வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 6 monthsனால் உங்களுக்கு இட்ஸ் எனஃப். சரிங்களா? நீங்கள் அதை வச்சு பக்காவாக லேர்ன் பண்ணலாம். சரி, பட் அதுக்கு வந்து ஒரு அவுட்லுக் ஐடி தேவைப்படும். சரிங்களா? ஸோ அவுட்லுக் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விண்டோஸ் சர்வர் 2012 டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணதை விர்ச்சுவல் மிஷினில் என்ன பண்ணிட்டேன், கான்ஃபிகரும் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ வந்து ஜென்ரல் அல்லது தேவையில்ல சிஸ்டமில் வந்து நான் 2 GB வந்து ரேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸ்டோரேஜில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன், 50 GB கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து டிவிடி வந்து ISO ஃபைலை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது விண்டோஸ் சர்வர் 2012ஓட ISO ஃபைல். அதை வந்து ISO ஃபைல் ஆட்டு விர்ச்சுவல் டிஸ்காட்டு நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெட்வொர்க் வந்து பிரிட்ஜ் அடாப்டர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பிரிட்ஜ் அடாப்டர் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா பிரிட்ஜ் அடாப்டர் தான் வந்து என்ன பண்ணும், ஃபிசிக்கல் நெட்வொர்க்கோட வந்து உங்களால் மெர்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் பிரிட்ஜ் அடாப்டர் இது பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் செட்டிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட். ஓகே, ஓகே, டைரெக்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ISO ஃபைலேருந்து மவுண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது, இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் எடுக்கும். ஸோ இந்த ஐக்கான் வந்துட்டாலே உங்களுக்கு என்னது, விண்டோஸ் சர்வர் 2012 அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 2008லலாம் இந்த லோகோவே வராது. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் கலரில் ஒரு பேட் கலரில் இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஸ்டைலிஷாக மாற்றிட்டான். ஸோ இங்கேயே நீங்கள் டைம் கரன்சி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டிஃபால்ட்டாக வச்சு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்ஸ்டால் நவ். இது வந்து பேசிக் இன்ஸ்டலேஷன் தான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவ் டைரக்டரி, ஃபைல் சர்வர், பேட்ச் மேனேஜ்மெண்ட்டு, இமேஜ் சர்வர் டிப்ளாய்மெண்ட், DNS சர்வர், DHB சர்வர், ஸோ இது மாதிரி எக்கச்சக்க கான்செப்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து லாட் ஆஃப் என்ன இருக்குது, சர்வர் கோர் இருக்குது, சர்வர் வித்து ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்குது, அப்புறம் வந்து GUI மோடில் இருக்குது, டேட்டா சென்டர் ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து GUI மோடில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா இன் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டு சர்வர் கோர் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து
லினக்ஸ் மாதிரியே கொண்டு வந்துட்டான் விண்டோஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஜியோ இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து அதை வந்து கேரக்டர் மோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் நான் எது எடுத்துருக்கேன், சர்வர் வித் ஜியூஐ தான் எடுத்துருக்கேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், அக்செப்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து அப்கிரேடுன்னு ஒன்று இருக்குது, கஸ்டம்னு ஒன்று இருக்குது. அப்கிரேடு வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் 2008 வந்து 2012 அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்புறம் க்ளீன் இன்ஸ்டால் தான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ அதனால் கஸ்டம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அன்அலாக்டட் ஃபைஸ் 50 GB இருக்குது. இதை அப்படியே நான் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன். பட் உங்களுக்கு ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் எப்படின்றத காட்டிடுறேன். ஓகேங்களா, ட்ரைவ் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இதில் இப்போ நீங்கள் நியூ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், பார்ட்டிஷன் பிரிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து நீங்கள் ஒரு 40 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா 40 GB ஒரு பார்ட்டிஷன் ஆகும். பேலன்ஸ் 10 GB வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அதர் பார்ட்டிஷனாகவும் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நான் வந்து அப்படியே உங்களுக்கு 50 GB நான் அப்படியே கொடுக்குறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், விண்டோ இதை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபினிஷ் ஆக போகுது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டில் நம்ம இனிஷியலில் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸி. சரிங்களா, அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி, டொமைன் கண்ட்ரோலர். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி டொமைன் கண்ட்ரோலாக இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, ஸோ எப்படி ஏடி இன்ஸ்டால் பண்ணுறது, ஏடி கான்ஃபிகர் பண்ணுறது, குரூப் பாலிசி. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து இப்போ அவங்க வந்து 89% டிவைஸ்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுது. ஓகே, ஆல்மோஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. 2 times ரீஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ விண்டோஸ் 2012 பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனோடனே ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து என்ன ஆகும், ஃபுல் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணும் உங்களுக்கு. ஓகே,
minimizing your settings. ஸோ இன்சுலேஷன் வந்து உங்களுக்கு டைம் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம். ஸோ உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய் இன்ஸ்டல் கான்ஃபிகரேஷன் பண்ணி செட் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாமே இதில் டைம் தான் எடுக்கும் விண்டோஸ் 2012. ஓகேங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ்லாம் நிறையா இருக்காது. ஸோ டக்குன்னு இன்ஸ்டால் ஆகும். பட் இப்போலாம் வந்து உங்களுக்கு மோர் ரேம், மோர் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதாக இருக்கணும் இந்த கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும். இதே நீங்கள் வந்து சர்வர் கோர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆகிடும். ஸோ சர்வர் கோர் பற்றி படிக்கும்போது நான் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எதுனா கேரக்டர் மோடில் பண்ணுவோம், அவ்வளோதான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு எப்போ தேவையோ அதை மட்டும் நம்ம GUI மோட்லேருந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் பேஜு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் இது வரணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சர்வர் பேஜ் வரும், சர்வர் மேனேஜர் வருது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு அவன் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருப்பான். ஸோ அதை வந்து நம்ம வந்து டிசேபிளும் பண்ணலாம். டிசேபிள் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து பூட் ஆகும்போது டைம் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு லேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், வீடியோ பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்து சர்வர் மேனேஜரோட டேஷ்போர்ட். சரிங்களா? கான்ஃபிகர் லோக்கல் சர்வர். ஓகேங்களா? ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து DNS சர்வரு, டொமைன் சர்வரு, ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் நிறைய இதில் வந்து இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேறு சர்வரையும் நம்ம இதில் வந்து இதுலேருந்தே நம்மளால் மற்ற சர்வர்ஸையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சர்வர் குரூப் நிறையா சர்வர் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி இதுலேருந்தே நம்ம மேனேஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வருக்குள்ள சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சர்வீசஸ்ஸு, சில ஈவெண்ட்ஸு, சரிங்களா, பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் நோ ப்ராப்ளம். ஏன்னா சில சர்வீசஸ்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து அப்பாகும். ஸோ அதனால் வந்து அது வந்து நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ கான்ஃபிகர் லோக்கல் சர்வர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சேஞ்ச். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் நேம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், வின் சர்வர் 1. ஓகே, ஸோ டொமைன் வரும்பொழுது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு குரூப்பில் தான் இருக்குது சர்வர். ஸோ டொமைன் கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு ADS இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது அந்த டொமைன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கு. ஓகே, நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்புறம் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் லேட்டர், ஏன்னா நான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஸோ மற்ற இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வால் வந்து எப்போ ஆனில் இருக்கணும், ரிமோட் மேனேஜ்மெண்ட்டு எனேபிளில் இருக்கணும், ரிமோட் டெஸ்க்டாப் வந்து உங்களுக்கு வந்து டிசேபிள் இருக்குது. ஸோ நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் வந்து என்ன பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னா ரிமோட்லேருந்து டொமைன் இன்ஸ்டலேஷன் எல்லாமே நல்லா பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால்
இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ செலக்ட் யூசர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூசர் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவரால் மட்டும் தான் ரிமோட்டை கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஆட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு யூசர்ஸ் வந்து ஃபைன் கொடுத்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டு அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து நம்ம டெஸ்டிங்னால நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்யூர்னு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது அலோ கனெக்ஷன்ஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர்ஸ் ஹேவிங் ரிமோட் டெஸ்க்டாப் வித் நெட்வொர்க் லெவல் அத்தென்டிகேஷன் ரெக்கமெண்டட். சரிங்களா? ஸோ இது இருந்தால் தான் அந்த செலக்ட் யூசர்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? நெட்வொர்க் லெவல் ஆத்தென்டிகேஷன் டொமைன் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா இல்லை லோக்கல் யூசர்ஸ் நம்ம வந்து ஒரு குரூப்பாக இருந்தானா பர்டிகுலர் யூசர் மட்டும் கொடுக்கணுன்னா நம்ம அந்த செலக்ட் யூசர் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இதெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? நம்ம டெஸ்டிங்னால அதில் விட்டுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஓகே. சரிங்களா? இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரிமோட் மேனேஜர் ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிக் டீம் இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட்டு. இது தனியாக வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஹெச்சிபி ஐபி அட்ரஸ் வந்து என்னோட டிஹெச்பி சர்வர்லேருந்து அசைன் ஆகிருக்கு. சரிங்களா? என்னோடய ரவுட்டரில் உள்ள டிஹெச்பி சர்வர்லேருந்து அசைன் ஆகிருக்கு. ஐபி வெர்ஷன் 4 அசைன் ஆகிருக்கு. ஐபி வெர்ஷன் 6 வந்து எனேபிளில் இருக்குது. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அது இதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு என்ன பண்ணலாம், ஐபி வெர்ஷன் 6 எடுத்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம 4 பற்றி தான் படிக்க போகிறோம் இது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அதனால் ஐபி வெர்ஷன் 6 நான் எடுத்து விட்டேன். ஓகே, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது டைம், நம்ம டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைம் ஜோன் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து யூஎஸில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சென்னைக்கு மாற்றுறோம். சென்னை பாருங்கள், சென்னை, கல்கட்டா, மும்பை, நியூ டெல்லி. ஓகே, ஜஸ்ட்டு ஓகே. ஸோ வந்து நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சர்வர் மேனேஜர் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த ரெஃப்ரெஷ் வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அப்படி டிஃபால்ட்டாக இருக்கட்டும். டூ நாட் சர்வர் இதில் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து உடனே ரெஃப்ரெஷ் ஆகி உடனே வரும் சர்வர் மேனேஜரோட அந்த சர்வீசஸ்லாம். ஓகேங்களா? டூ நாட் ஸ்டார்ட் சர்வர் மேனேஜர் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகும். ஸோ இது கொடுத்துறது நல்லது. ஓகேங்களா? ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் அப்பில் இருந்தால் டைம் ஆகனால கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே நம்ம மேக்ஸிமம் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், சர்வரை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சர்வர் மேனேஜர் வச்சு ஓகே. இப்போ சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணோன்னா இங்கே போனீங்கன்னா இங்கே இந்த லாட் இதை போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் இது வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதில் போய்ட்டு சைன் அவுட் பண்ணலாம், சைன் அவுட் பண்ணலாம், லாக் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு போயிடுறேன். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது என்ன பண்ணணுன்னா, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சைடில் போய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்களா, சைடில் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஒரு டிஸ்பிளே இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். சைடில் கார்னரில் கொண்டு போனால் போதும், இப்படி வரும் உங்களுக்கு. ஸோ அதில் போய்ட்டு செட்டிங்ஸ், ஓகே, இதில் பவர் ஷட் டவுன். ஓகே, ஸோ கண்டினியூ. ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ ஷட் டவுனே பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள ஷட் டவுன் பண்ணிட்டேன். ஓகே, திருப்பி போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். ஓகே, நான் உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணிடக்கூடாது, ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிவிடி ஸ்டார்டிங் வருது. ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் வராது.
ஸோ அதை வந்து நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். அன்மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வராது. ஓகே, ஸோ இதை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். டைம் ஓகே, உங்களுக்கு இப்போ ரீஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். PASS பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து அது ஒரு மெத்தடெலாம் செட் பண்ணணும். 8 கேரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜர் கிளிக் பண்ணால் தான் வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வராது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2 ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வேலிட் ஃபார் 180 days ஃபுல் த 9 அது வெர்ஷனோட நேம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுலேருந்து 6 months வரைக்கும் உங்களுக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், லைசன்ஸ் மோடுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ போய் நீங்கள் கான்ஃபிகர் லோக்கல் சர்வர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஓகே, டைம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் டேட் 25, ஸோ 6:27 6:30 ஆகுது. வின் சர்வர் 1. ஸோ நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாமே உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இனி வந்து வர வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அதை பற்றி நிறையா விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நிறையா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.